Hello students, this is Iqbal. Equivalence relation அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது ரிஃப்ளெக்சிவ், அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒன் இது, அப்புறமா சிமெட்ரிக் செகண்ட் ஒன், அப்புறம் தேர்ட் ஒன் வந்து ட்ரான்சிட்டிவ். இந்த மாதிரி 3 ரிலேஷன் டைப் இருக்குது. இந்த 3 ரிலேஷன் டைப்பையும் அது ஓகே பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுனா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒன்று அது ஓகே பண்ணலைன்னா அது நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ இஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஏங்கிறது ஒரு இது வந்து ஏ பிலாங்ஸ் டு ஏன்னு வச்சுக்குவோம். ஏங்கிற செட்டில் ஏ இருக்குதுன்னு வச்சுக்குவோம், ஒரு எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, அப்போது ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் புரியுதா இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து ரிஃப்ளெக்சிவ். நல்லா கவனிங்க, ஃபார் ஆல். இதுக்கு வந்து ஃபார் ஆல்ங்கிற சிம்பிள் போட்டிருக்கேன், ஏன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது ஏ ஈக்குவல் டு 1,2,3 இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்கோம்? ஏ இருந்துச்சுன்னா ஏ கமா ஏ. இங்கே ரிலேஷன் வந்து ஏ டு ஏ தான் பார்க்குறோம். நம்ம ரிலேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஏ டு ஏ பார்க்குறோம்னு வச்சுருக்கோம். ஓகே, அப்போது இந்த ரிலேஷனில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 1,1, 2,2, 3,3 கண்டிப்பாக இருக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பாருங்கள், ஃபார் ஆல் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஏதாச்சும் ஒன்று நம்ம போடலை, இல்லைன்னு சொன்னால் இது வந்து என்ன இல்லை, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. புரியுதா? ஏ பிலாங்ஸ் டு ஏ, ஏங்கிற செட்டில் ஏங்கிற எலிமெண்ட் இருக்குது. ஆனால் ரிலேஷன் எப்படி இருக்கணும்? ஏ கமா ஏ கண்டிப்பாக இருந்தாகணும். அப்போ இங்கே 1, 2, 3 இருந்துச்சுன்னா 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும். அப்போ தான் இது பேர் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்கள், சிமெட்ரிக்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். சிமெட்ரிக் வந்து ஏ கமா பி ரெண்டு எடுத்துக்கோம். ஏ கமா பி ஏ கமா பி எலிமெண்ட் எழுதுகிறோம். ஏ கமா பி வந்து செட் ஏல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏயும் பியும் இருக்குது. அப்போது ஏ கமா பியும் பி கமா ஏவும் அதில் இருந்துச்சுன்னு சொன்னால் பிலாங்ஸ் டு ஆர் ரிலேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து சிமெட்ரிக். இது பார்த்தீங்கன்னா ஃபார் எனி தான், ஃபார் எனி. இது ஃபார் ஆல், இது எல்லாத்துக்கும் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு அதே நான் செட்டு எடுத்துக்கிறேன், 1,2,3 இருக்குது. இப்போ ரிலேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, 1,2 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும்? 2,1 இருந்தாகணும். அதே மாதிரி 1,3 இருக்குது அப்படின்னா 3,1 கண்டிப்பாக இருந்தாகணும். இப்போ 2,3 இல்லை, அதனால் 3,2 இருக்கணும்னா அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதலாம்? 1,2, 1,3, 2,3 அந்த மாதிரி எழுதலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏதாச்சும் ரெண்டு தான், அதாவது 1,2 இருந்தால் தான் 2, இருக்கணும். புரியுதா? 1,2 கண்டிப்பாக இருக்கணும், அதோட 2,1 இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1,2 இருந்துச்சுன்னா 2,1 இருந்தால் தான் அது சிமெட்ரிக், அப்படி இல்லைனா நாட் சிமெட்ரிக். புரியுதா? இப்போ ட்ரான்சிட்டிவ்னா என்னென்னா, ஏபிசி பிலாங்ஸ் டு ஆர்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஃபார் எனி தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கணும். 3 டைம் இருந்துச்சுன்னா 3க்கும் டபுளேட் இருந்தே ஆகணும். இங்கே அப்படி இல்லை, இங்கேயும் அப்படி இல்லை. இது எப்படின்னா, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் இருக்குது அப்படின்னா, அப்புறம் பி கமா சியும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஏ கமா பி மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, ஏ கமா பி மட்டும் ரிலேஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை. பி கமா சி ரிலேஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே பாருங்கள், ரெண்டுலேயும் கனெக்டர் என்ன இருக்குது? பி தானே. அப்போ ஏ கமா சியும் ஆரில் இருந்தால் தான் அது பேர் ட்ரான்சிட்டிவ். இது கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இப்போ ஏ ஈக்குவல் டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், 1,2,3. இப்போ ரிலேஷனில் வந்து வெறும் 1,2 மட்டும்தான் இருக்குன்னு வச்சிங்களேன். இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இது ட்ரான்சிட்டிவ் தான். வெறும் 1,2 இருந்தால் என்ன இல்லை, கனெக்டடாக இதுக்கு வந்து 2,3 இல்லை ஏதோ 2,1 ஏதோ இல்லை. அதனால என்ன 1,2 இருந்தால் இது வந்து என்ன ட்ரான்சிட்டிவ் தான், பிரச்சனை கிடையாது. ஓகே,
ஆனால் ஆர் ஈக்குவல் டு 1,2 இருந்து 2,3 இருந்து 3,2 இல்லைன்னு வச்சிங்களேன், இது நாட் ட்ரான்சிட்டிவ். கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 1,2 2,3 இருக்கா? அப்போ 1,3 இருக்கணும். 1,3 இருந்தால் தான் ட்ரான்சிட்டிவ். புரிஞ்சுதா? வெறும் 1,2 இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 2,3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட என்ன இருக்கணும்? 1ம் 3யும் ஜாயின் பண்ணி இருக்கணும். அப்போ தான் இது பேர் ட்ரான்சிட்டிவ். இதில் தான் குழப்பம் வரும். இப்படி தான் நிறைய பேர் சம் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 1,2 மட்டும்தான் இருக்குது, என்ன இல்லை 2,1 இல்லை, 1,3 இல்லை, அதனால் இது வந்து ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்படி இல்லை, 1,2 இருந்தால் 1 மட்டும்தான் இருக்குதுன்னா நோ ப்ராப்ளம். அதேமாதிரி ஒரு கண்டினியூஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள், 2, சப்போஸ் வந்து ரிலேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், 1,2 4,5 இருக்குது. சும்மா செட்டில் வந்து 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சிங்களேன், இதுவும் ட்ரான்சிட்டிவ் தான். ஏன்னா 1,2 இந்த 2வை கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே எதுவும் இருக்கா? இல்லை. அதனால இதுவும் ட்ரான்சிட்டிவ் தான். ஆனால் சப்போஸ் இங்கே 1,2 இருந்து இங்கே 2,5 இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக 1,5 இருந்தால் தான் ட்ரான்சிட்டிவ், இல்லைனா நாட் ட்ரான்சிட்டிவ். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று இல்லைனா ஃபார் ஆல் கொடுத்துருக்கேன். இங்கே 1 2 3 இருக்கா? இப்போ சப்போஸ் ஆர் ஈக்குவல் டு 1,1 2,2 மட்டும்தான் இருக்குது. செட்டில் வந்து என்ன இருக்குது? 3 வரையும் இருக்குது. ஆனால் 3,3 இங்கே இல்லைன்னா இது வந்து என்ன இல்லை? சிமெட்ரி இல்லை, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே ஆர் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2,3 இருக்குது. ஆனால் என்ன இல்லை? 3,2 இல்லைன்னா இது சிமெட்ரி கிடையாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இதில் சம்ஸ் நிறைய பார்ப்போம், அப்போ இன்னும் நல்லா புரியும். இப்போது ரிலேஷனில் வந்து இது முக்கியமான பாயிண்ட்னால தனியாக சொல்கிறது. இப்போ ஏ வந்து நம்மக்கிட்ட இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 அண்ட் 2 3 வரையும் இருக்கட்டும் போதும். இப்போ 1,1 ரிலேஷன் வந்து 1,1 2,2 3,3 மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா இது ரிஃப்ளெக்சிவ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ரிஃப்ளெக்ஸுக்கு என்ன இது? ஏ வந்து செட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால், ஏங்கிற செட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஏ ஃபார் ஆல் ஏ வந்து கண்டிப்பாக ரிலேஷனில் இருக்கணும். அந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் என்ன வருது? இது ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிடலாம். இதில் பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. ஆனால் இது சிமெட்ரிக்கா, இது வந்து சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். அப்படி தானே? ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1,1 இருக்குன்னா இதுக்கு ரிஃப்ளெக்சிவ் இது சிமெட்ரிக் என்ன? 1,1 தான். இப்போ சிமெட்ரிக் என்ன கண்டிஷன் வந்து ஏ பி இருந்துச்சுன்னு சொன்னால், ரிலேஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு பி ஏவும் ரிலேஷனில் இருக்கணும். அப்படி தானே? பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1,1க்கு சிமெட்ரிக் வந்து இட் செல்ஃப் 1,1 3 போட்டால் 1,1 தான் கிடைக்கும். 2,2 3 போட்டால் 2,2 தான் கிடைக்கும். 3,3 போட்டால் என்ன வரும்? 3,3 தான் கிடைக்கும். அதனால் இது என்னது? சிமெட்ரிக் தான். இதுவும் சிமெட்ரிக் தான். அதே மாதிரி ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா இது ட்ரான்சிட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ட்ரான்சிட்டிவ் தான். ஏன்? இங்கே கனெக்டிங்கே இல்லை. நான் என்ன சொன்னேன்? வெறும் ஒரு டேர்ம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1,1 மட்டும்தான் இருக்குது. இதோட கனெக்டிங் வந்து 1,2 இங்கே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சார் 1, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது? கனெக்டிங் வேர்டு இதுக்கு கனெக்டிங் நம்பர் கொடுக்க முடியாது. அதனால் இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரான்சிட்டிவ்க்கு என்ன கண்டிஷன் வந்து ஏ பி இருந்து பி ஏவும் இருந்துச்சுன்னு சொன்னால், சரி ஏ பி இருந்து பி சியும் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஏ சியும் இருந்தாகணும். இது மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் இருந்தாகணும். இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் இருக்குது. 1,1 2,2 3,3 எதுக்கும் கனெக்டிங்கே இல்லை. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது ட்ரான்சிட்டிவ் தான். எஸ், இது வந்து என்னது? ட்ரான்சிட்டிவ் தான். அப்போ நல்லா கவனிங்க. வெறும் டபுளட் மட்டும் வந்துருச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ் தான். 3 இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணது நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? 1,1 2,2 அப்படி டபுளட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து என்னது? சிமெட்ரிக் தான், ரிஃப்ளெக்சிவ் தான், ட்ரான்சிட்டிவ் தான். தட் இஸ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 பேசிக் ரிலேஷன் சொல்லுவாங்க இது பேர். புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 2 வர சம்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும்.